Herpes simplex virus பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இஸ் டிஎன்ஏ வைரஸாக இருக்குது. இந்த டிஎன்ஏ வைரஸ் வந்து அப்புறம் இட் இஸ் பிலாங்கிங் டு தி ஃபேமிலி ஆஃப் ஹெர்பிஸ் வைரஸாக இருக்குது. எஸ்டிஎன்ஏனால் வரக்கூடியது. டிஎன்ஏ அசோசியேட்டட் வைரஸ் is commonly infected in the human and typically affected the skin and mucous membrane and less commonly central nervous system CNSல வந்து பார்க்க முடியும். இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அதுக்கப்புறம் ஹெச்எஸ்வி இன்ஃபெக்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பீரியட் வந்து அதுக்கப்புறம் லேட்டன்டி அண்ட் ரீஆக்டிவேஷனாக பிரியுது. 2 மெயின் டைப்பாக இருக்குது, HSV1 அண்ட் HSV2. HSV1 வந்து ஓரல்லையும் HSV2 வந்து ஜெனிட்டல் ஹெர்பிஸாகவும் பிரியுது. ஓரல் மேக்ஸிலோஃபேஷியலில் வந்து வந்திருக்குது. இப்போ டெஃபினேஷன் வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இஸ் அதுக்கப்புறம் வந்து HSV காஸ்டு பை HSV வைரஸ். அதுக்கப்புறம் வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இஸ் vesicular lesion of the skin and mucous membrane. Sometimes is associated with the systemic symptoms complications. Mode of transmission is direct contact of the oral herpes and genital contact of the sexual contact. Kissing and sharing அப்புறம் யூட்டல்சில் வந்து யூட்டல்சில்னால வரக்கூடியது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூட்டன்சினால் வரக்கூடியது ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கல் லீஷன் வந்து இப்போ மதர் டு ஃபீட்டஸ் வந்து நியூ பார்ன் டு சைல்ட்ரனுக்கு வந்து வரக்கூடியது. ஆட்டோ இனாக்குலேஷன் வந்து செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வைரஸ், தனக்குள்ளேயே வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம், மவுத் டு ஐ வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ரேராக வந்து ஃபோமேட்டட் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. த்ரூ தி ஃபோமேட் டிரான்ஸ்மிஷன் த்ரூ தி அதுக்கப்புறம் வந்து contamination of the surface or object like towel or lip balm இருக்குது. அதுக்கப்புறம் இனாக்குலேட்டட் ட்ரஃப்னு இருக்குது. தீஸ் ஆர் தி பிரேக்கிங் தி ஸ்கின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஹெச்எஸ்வி கம் டு கான்டாக்ட் வித் தி broken ஆஃப் த ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் சர்ஃபேஸ். பேத்தாலஜிக்கலி வந்து பார்த்தோன்னா வந்து ஹெச்எஸ்வி வந்து அதுக்கப்புறம் வந்து என்டர் இன்டு த பாடி. HSV are enter into the body and mucous surfaceல வந்து இதாகி அதுக்கப்புறம் வந்து எபிதீலியல்குள்ளே போய் ஃபைப்ரோபிளாஸ்டுக்குள்ளே போய் அந்த வெசிகுலர் லீஷனாக மாறி அண்ட் இன்ஃபெக்டட் டு த செல். இந்த லீஷன் வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜியாவாக மாறுது. டார்சல் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து கேங்லியாக போய் ட்ரைஜெமினல் நியூராலஜியாக மாறுது. இப்போ வந்து லேட்டன்சி பீரியடில் வந்து சென்சரி நியூராலஜியா ட்ரிகர் வந்து ஸ்ட்ரெஸ், இம்யூனோசப்ரஷன், ஃபீவர், அதில் ட்ராமா, யூவி ரேடியேஷனாலையும். மெக்கானிசம் வந்து அதுக்கப்புறம் ஆண்ட்ரோகிரேட் ஒரு டிரான்ஸ்போர்ட்னால வருது. ரெக்கரண்ட் லீஷன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய லீஷன். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன், ரெக்கரண்ட் இருக்குது. ப்ரைமரி இன்ஃபெக்ஷனோட ஏஜ் வந்து 1 to 5 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு. ரெக்கரண்ட் வந்து இட் மேபி எனி ஏஜில் கூட வரும். நான் சிக்னிஃபிகண்ட் ஜெண்டர் வந்து சிக்னிஃபிகண்ட் பண்ண முடியாது. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ப்ரைமரி வந்து ஓரலில் வந்து நல்லா பண்ண முடியும். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஜிஞ்சேவல் ஸ்டொமாடைட்டிஸில் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஹெர்பிஸ் அதுக்கப்புறம் வந்து வெட்டில் வந்து ஃபிங்கரில் அண்ட் தம்பில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து ஒரு பிளிஸ்டர் மாதிரி இருக்கும். அண்ட் அப்பியரன்ஸ் வந்து வெசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து பிளிஸ்டர் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹெர்பெட்டிக் கெரட்டோ கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்றது. இது வந்து ஒரு ரெடிஷ்னஸ் பெயின் மாதிரி, கண்ணெல்லாம் வந்து ரெடிஷ்னஸாக இருக்கும். ரெக்கரண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து இது வந்து ஓரல் மியூக்கோசாக்குள்ளே வந்து இருக்குது. ஃபீவர் அதெல்லாம் வரும். ரெக்கரண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிகர் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்யூனோசப்ரஷன், ஃபீவர், ட்ராமா, அதுக்கப்புறம் யூவி ரேடியேஷனில் வருது. இது வந்து ஹெர்பிஸ் லேபிலிஸ் வந்து கோல்டு சோர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோடோர்மல் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிங்லிங், இச்சஸ் அண்ட் பர்னிங் சென்சேஷன் அரவுண்ட் தி லிப். பர்னிங் சென்சேஷன் வந்து லிப்பு சுற்றி வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் அரவுண்ட் தி லிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராஓரல் ரெக்கரன்ஸில் வந்து பேலட்டலில் வந்து ஒரு கெரட்டனைஸ்டு மியூக்கோசாவாக இருக்குது. இது வந்து ரெக்கரண்ட் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். HSV ரிலேட்டடில் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஜெனிட்டல் ஹெர்பிஸ் 2ல் வந்து ஜெனிட்டல் ஹெர்பிஸாக இருக்குது.
ஜெனட்டல் ஹெர்பீஸாக இருக்குது. நியோனேட்டலில் வந்து வந்துடும். நியோனேட்டலில் வந்து வாயில் வந்துடும். காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், அதுக்கப்புறம் வந்து என்செஃபலைட்டிஸ் வந்து, அதுக்கப்புறம் ஹை ஃபீவர், ஹெட்டேக்கு, நாசியா, கன்ஃபியூஷன், சீசரு, அதுக்கப்புறம் லோக்கல் நியூராலஜிக்கு டெஃபிஷியன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஹெர்பிட்டிசமில் வந்து குட்டி குட்டியாக வந்து எக்ஸிட்டட் எசிமாவாக மாறுது. இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி மெத்தட் வந்து ஹெச்எஸ்வி, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டேங்க் ஸ்மியர், அதுக்கப்புறம் வந்து டேங்க் ஸ்மியர் பார்க்கலாம். டேங்க் ஸ்மியரில் வந்து டேங்க் செல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். டேங்க் செல்ஸ் வந்து குட்டி ரவுண்டாக ஒன்று மாதிரி செல்ஸ் இருக்கும், அதான் வந்து டேங்க் செல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்கந்தோலைசிஸ் வந்து இருக்கான்னு பார்க்கலாம். வைரல் கல்ச்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிசிஆர் பார்க்கலாம். டைரக்ட், அதுக்கப்புறம் ஃப்ளோரசன்ட், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபாடி டெஸ்டிங் பார்க்கலாம். இம்யூனோஹிஸ்டாலஜி, ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து செரலாஜிக்கல் பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கணுன்னா, ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஆன்டிவைரல் தெரப்பியில் வந்து அசிக்ளோவிர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேலாசைக்ளோவிர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து க்ளோவிர், அதுக்கப்புறம் வந்து டாப்பிக்கல் வந்து ஆன்டிவைரலாக இருக்குது. சிஸ்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. பெயின் மேனேஜ்மெண்ட் கூல் கம்ப்ரஸாக இருக்குது. ஆன்டிஹிஸ்டமின் வந்து இருக்குது. ப்ரொஃபைலாக்சிஸ் பார்த்தோன்னா வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து சப்ரசிவ் தெரப்பி அண்ட் அதுக்கப்புறம் ஆன்டிவைரல் ரெக்கரன்சின் வந்து இருக்குது. நியோனேட்டல் ஹெர்பீஸ்ன்னு இருக்குது. ப்ரிவென்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அசிக்ளோவிர் வந்து ஐவியில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் வந்து அவாய்ட் டு கான்டாக்ட் வித் த லீஷன் பக்கத்தில் அண்டு சேஃப் செக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிகாஷனோட காண்டம் யூஸ் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வரதுக்கு தவிர்க்கலாம்.